Hi friends, welcome to Global Tech Code channel. நம்ம வந்து லைவ் கோட் எடிட்டருக்கு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தவங்க வந்துட்டு அதில் எக்ஸ்ட்ராவாக சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். என்னென்ன ஃபீச்சர்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னீங்கன்னா அதில் வந்துட்டு நம்ம கோடிங்ஸ் வந்து கலரில் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிற டேக் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ரன் பட்டன் கிளிக் பண்ணாதான் அந்த ஆக்ஷன்ஸ் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். எப்படி வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோடிங்கோட பார்க்கலாம். ஸோ வந்து நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைச்சிருச்சு. இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு HTML ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா டைட்டில் மட்டும் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் ஹெட்டரில் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ரன் பட்டன் வந்து நம்ம வைக்க போகிறோம். இப்போ வந்து பட்டன் கொடுத்துட்டேன். பட்டனில் வந்து ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் எழுதுவோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பாடிக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டிவ் எழுத போகிறோம். டிவ்க்குள்ளே ஒரு செக்ஷன் வைக்க போகிறோம். அந்த செக்ஷனில் வந்துட்டு HTML டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதை டைப் பண்ணக்கூடிய ஏரியா, அதை வந்துட்டு நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு HTML ஏரியா கொடுத்துட்டேன். ஸோ இந்த டிவை க்ளோஸ் பண்ணுவோம். இது வந்து நமக்கு இப்படி டிஸ்பிளே ஆயிடுச்சு. இதுக்கு வந்து CSS எதுவுமே அப்ளை பண்ணாதனால வந்து நமக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் ஏரியா விசிபிளாக இல்லை. இதே மாதிரி வந்து CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து CSS அண்ட் ஸ்கிரிப்ட் HTMLக்கு வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டிருந்தோம்ல, அந்த சோர்ஸ் கோடையே வந்து CSSோட தான் நம்ம இங்கே லிங்க் பண்ணிக்கலாம். சோர்ஸ் கோடோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இதான் அந்த ஃபைல். அந்த ஃபைலோட இதை வந்து ஹெட்லுக்குள்ளே நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து டிசைன் அப்ளை ஆகி வந்துருச்சு. இப்போ அந்த கோட் மிரர் கான்செப்டை எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து லைப்ரரி ஃபைல்ஸை வந்து CSSல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதாவது கோட் மிரரோட CSS ஃபைல், அதுக்குள்ளே வந்து மொனாக்காய் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட அந்த மோட் வந்து நல்லா வர்றதுக்காக, அந்த தீம் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம என்னென்னலாம் வந்து தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து HTML மோட், CSS மோட், JS மோட் மாற்ற போகிறதுனால அந்த ஃபைலையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும். அது வந்து நம்ம வந்து பாடிக்குள்ளே கீழே வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கு நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்குவோம் இந்த ஃபைலை. இப்போ வந்து நம்ம வந்து ஓன் ஸ்கிரிப்டை வந்து எழுதலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறேன், HTML வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள கோட் மிரரை வந்து கால் பண்ண போறேன். அதுக்குள்ள நம்ம எந்த எலிமெண்ட்டுக்கு எழுத போறோமோ அதோட ஐடியை வந்து நம்ம வாங்க போறோம். நம்ம HTML ஏரியாவுக்கு வந்து வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு HTMLோட ஐடியை வந்து கெட் எலிமெண்ட் பை ஐடியில வாங்க போறோம். இப்போ இதை நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸாக வந்து ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து லைன் நம்பர் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி லைன் நம்பர்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ நான் கொடுத்த உடனே வந்து HTML லைன் நம்பர் ட்ரூ வந்து 1 வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நம்பர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு HTML மோட், அதாவது அந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி மோட் வந்து text/HTMLனு கொடுத்துருக்கேன். இதுக்கான JS வந்து நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். HTML CS அப்படின்னு சொல்லியிருக்கோம். HTML மோடுக்கான JS ஃபைல் இதை இன்க்ளூட் பண்ணாதான் அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ டெக்ஸ்ட் இதையும் கொடுத்துட்டோமா. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ நான் h1 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கலர் வந்து செட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு தீம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோ கிளாஸ் டாக்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இதுக்கான JS ஃபைலும் நம்ம அங்கே வந்து கொடுத்துருக்கோம். இப்போ h1 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து h1 டேக் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதே மாதிரி பாடி டேக் கிரியேட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுறேன். இதுவும் ஓப்பன் ஆயிடுச்சு. தீம் வந்து மொனக்காய் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்ம வந்து CSSக்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் வந்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ வந்து எல்லாத்துக்குமே இது வந்து அப்ளை ஆயிடுச்சு. இப்போ கோட் எடிட்டர் இப்போ இதுக்கான ரிசல்ட் வரதுக்கான ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம எழுதலாம். அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ரன் ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா HTML கோடோட வேல்யூவை கேட் பண்ணியிருக்கேன். இந்த வேல்யூ வந்து எப்படி எங்கே வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த வேரியபிள் மெத்தடில் வந்து டைரெக்டாக வேல்யூ வந்து அந்த எலமெண்ட் ஐடியில் உள்ள இன்னர் டெக்ஸ்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இதுக்குள்ளே என்னென்ன டிஸ்பிளே ஆகுதோ அது வந்து இந்த வேல்யூவில் இருக்கும். இந்த வேல்யூவை நான் வாங்கி இந்த வேரியபிள் HTML கோடில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி CSS கோட் ஸ்கிரிப்ட் கோடுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அவுட்புட் வேரியபிளில் வாங்கிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக கண்டென்ட் டாக்குமெண்ட் பாடியில் இந்த கண்டென்ட் டாக்குமெண்ட் பாடியோட இன்னர் HTMLக்கு பதிலாக நம்ம கோடை வந்து ஓவர்ரைட் பண்ணுறோம். அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டுக்கு வந்து கண்டென்ட் விண்டோவில் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அதனால அதுக்கான இதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இந்த பட்டன் கிளிக்கில் ஆல்ரெடி வந்து கால் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இதாக இருக்குது ரன் ஆஃப் மெத்தடை கால் பண்ணியிருந்தோம். ஸோ பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த ஆக்ஷன் நடக்கணும். ஸோ நான் இங்கே டைப் பண்ணி வச்சுட்டேன்ல, இதை நான் ரன் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டேன். முதல்ல வந்துட்டு ஆக்சுவலி இந்த அவுட்புட் எல்லாம் வந்து நம்ம எந்த ஃப்ரேமில் வரணுமோ அதுக்கான டிவையுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். அதனால தான் எனக்கு எரர் வருது. இப்போ வந்து நான் அவுட்புட் எடிட்டரில் வந்து வாங்கணும். ஸோ அவுட்புட் ஃப்ரேம் ஐஃப்ரேம் கொடுத்துருக்கேன். அதுக்கான சைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அவுட்புட் கரெக்டாக வரும். அலர்ட் வந்துருச்சு. ஸோ ரிசல்ட்டும் வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சோர்ஸ் கோட் வந்து நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.